ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மீ சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன தான் ஒரு இனோவேட்டிவாக நம்ம என்ன ரெசிபி பண்ணாலும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரெட் தான். இப்போ மைதா எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு ஹோல் வீட்டை வச்சு தான் இன்றைக்கி பிரெட் எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறையா பொறுமையாக பண்ணணும். இதுக்கு ஒரு போல் எடுத்திருக்கேன் அண்ட் ஈஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இல்லை பவுடர் ஈஸ்ட் கிடச்சதுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்டிவேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லூக் வார்ம் வாட்டர், அதாவது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப ரூம் டெம்பரேச்சராகவும் இருக்கக்கூடாது. மிதமான சூடில் இருக்கிற வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ அந்த டைமில் இன்னொரு போல் எடுத்துக்கோங்க. நம்ம ஹோல் வீட், இதில் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் நான் மைதா எடுத்திருக்கேன். ஸோ ஆக்டிவேஷன் 10 மினிட்ஸில் ஆனதுக்கப்புறம் அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் பண்ணாமல் போடாதீங்க. அண்டு அதை ஆக்டிவேட் பண்ணாமல் நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் அண்ட் ரொம்ப ரேஸ் ஆகலை. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. இந்த ப்ரெட்டுக்கே நம்ம நல்ல பெசரிகள் தான் இருக்குது. நம்ம நார்மலாக சப்பாத்தியெல்லாம் பெசறதோட இது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே பண்ணணும். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்ட்டெல்லாம் பண்ணி பட்டர் ஆட் பண்ண வேண்டாம். அண்ட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நீடிங் பண்ணாமல் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ப்ரெட்டு கண்டிப்பாக ஒழுங்காக வராது. அதனால் நம்ம சப்பாத்திக்கு பண்ணுறதோடையும் கூட கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நல்லா நீட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 hours வரைக்கும் ஊற வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணி பார்த்தம்போது எனக்கு ரொம்ப சூப்பராக வரல. அதனால் இந்த வாட்டி நான் ஒரு நைட்டு ஃபுல்லாகவே வச்சுட்டேன். ஒரு 8 hours வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் நல்லா வந்தது. இந்த வாட்டி தான் நல்லா ரேஸ் ஆகி வந்தது. பண்ணி முடிச்சோன்னா 1 ஸ்பூன் பட்டர் மட்டும் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் மூடி வச்சிடலாம். ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு. நல்லா பொங்கி வந்துடுச்சு மாவு. இதுக்கப்புறமும் நல்லா நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ப்ரெட் மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக ஆயில், நான் ஆல்ரெடி பட்டர் தான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஆயிலும் கூட க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட் ஷேப்லேயே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். எல்லா பக்கமும் ஏர் எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதையும் நம்ம ஒரு 4 hours வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ரைஸ் ஆகி வரும். இதுவும் நல்லா ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வேணும்னா நம்ம எக் வாஷும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மில்க் வாஷ் தான் பண்ணியிருக்கேன். ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் அப்போ தான், அதனால தான் இதில் மில்க்கோ இல்லாட்டி எக் வச்சு நம்ம வாஷ் பண்ணுறோம். வெள்ளை எள்ளு நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதில் வேணும்னா ஓட்ஸ் அந்த மாதிரி கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. 30 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு நான் பேக் பண்ணி எடுத்தேன். எனக்கு அந்த டைம் கரெக்டாக ஆகலை. அதனால் எனக்கு 1 hour கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ 1 hour வரைக்கும் ஆச்சு. ஒவ்வொருத்தருங்களுக்கும் டைம் மாறுபடும். ஸோ 1 hourக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு வீட் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஃபைனலாக நம்ம ப்ரெட்டை வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பட்டர் வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இல்லை ஃபைனலாக பட்டரை வச்சு க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸாக இருக்குது இந்த ப்ரெட்டு. ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் ஒரு ப்ரெட் கண்டிப்பாக பண்ணிடலாம். இதில் மைதா யூஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. ஓட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆப்ஷன் தான். வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட் பிரெட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு சாஃப்டான வீட் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.